ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ ஓகே, டெஸ்ட் நம்பர் 12 ஓகேவா, நம்மளோட பொதுத்தமிழ் சமத்துவம் டெஸ்ட் பேஸ் சீரீஸில். ஸோ 11 டெஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ 11 டெஸ்ட்ன்றது நம்ம ஆல்ரெடி வீக்லி டெஸ்ட்ன்றது நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12வது வாரத்துக்கான டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட் நம்பர் தமிழ் தேர்வு வினாத்தாள் 12 ஓகேவா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு 14/6. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது டிரைவ் லிங்க் இருக்கும். அந்த டிரைவ் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா, டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை எழுத ஆரம்பிங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 25 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அது இருக்காது ஓகேவா. ஸோ இந்த ஒரு டெஸ்ட்டில் இருக்காது. ஸோ அதனால் 100 கொஷின்றது இருக்கும். அந்த 100 கொஷின்றது அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 1 ஹவர் அதுக்கு மேலே எடுத்துக்கூடாது. ஏன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஷின் பேப்பரை 40 மினிட்ஸில் முடிக்கிறான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் இதில் 40 மினிட்ஸில் முடிக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரிஜினல் ஓஎம்ஆரில் யாராவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் புக்லெட் நம்பர் இருக்கு இல்லையா, அதில் 1141 அப்படின்னு சொல்லிட்டு ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரியா, ஓகேவா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 12. ஸோ அதுக்கான கொஷின் பேப்பர் ஓகேவா. சரியா, ஸோ டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர் கீன்றது அடுத்த ஒரு வீடியோவில் வரும். அடுத்த வீடியோவில் வந்ததுக்கப்புறம் ஆன்சர் கீயை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஓகேவா, எதோ கரெக்ஷன் இருந்தால் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். சரியா, ஸோ அப்போ தான் நீங்கள் எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை சின்சியராக எடுத்துருக்கீங்க இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும். சரியா, ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் போலிங்கில் வைக்கும்போது 200 பேருக்கு மேலே நான் டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருக்கீங்க. அது எந்த அளவு உண்மைன்றது எனக்கு தெரியாது. ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குற கொஷின்ஸ்க்கு நான் கேட்குறதுக்கெல்லாம் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது தான் ஓகே அது எந்தளவு பசங்க நீங்கள் எத்தனை பேர் எழுதுறீங்க கரெக்டாக இல்லையா டேட்டா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிய வரும். சரியா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரியாம்மா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்குது. மறக்காமல் டெஸ்ட்டு எழுதி பார்த்துருங்க. லேட் பண்ண வேண்டாம் ஓகேவா. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.